வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 2025ல நான் வந்து என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னா, கண்டிப்பா என்னைய வந்து நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றீங்க. நான் என்ன சேவிங்ஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மாரி நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ நான் வந்து இந்த 2025க்கு என்னெல்லாம் சேவ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போறேன் அப்படின்றத பத்தின எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்து நீங்களுமே வந்து பிளான் பண்ணலாம். உங்களால இது எல்லாமே செய்ய முடியாட்டியும், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய இன்கம்க்கு தகுந்தது மாரி எப்படி வந்து சேவிங்ஸ் பிளான் பண்றது அப்படின்றது மாதிரியான கண்டிப்பா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட 2024ல வந்து புதுசா நான் என்ன கத்துக்கிட்டேன், புது விஷயமா நான் என்ன கத்துக்கிட்டேன், அதோட 2025ல வந்து என்ன கத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மாரியான விஷயமும் சொல்றேன். அதோட இந்த வருஷம் கண்டிப்பா 2025ல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் அதாவது வாங்கணும் அப்படின்றது மாரி இருக்கிறேன். அது என்ன அப்படின்றது வந்து என்னுடைய டார்கெட்டா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் வந்து அத நோக்கி போகணும் அப்படின்றது மாரி ஒரு திங்கிங்ல இருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2025ல வந்து புது விதமான சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதுக்கான ஃபார்ம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன். அமௌண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வருஷம் மினிமம் ஒரு 20,000லேருந்து மேக்ஸிமம் ஒரு ரூ. 1,00,000 வரைக்கும் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறேன். அத வந்து எப்படி கொண்டுட்டு போறது அப்படின்றத பத்தின ஒரு பிளான் வந்து எனக்கு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கும் சொல்லணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து சொல்றது என்ன, எங்களால மினிமமான ஒரு வருமானத்துல இருக்கோம். அதுலயுமே வந்து ஒரு மினிமமா ஒரு அமௌண்ட் சேவ் பண்றது மாரி சொல்லுங்க அப்படின்றது மாதிரி நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் சேவிங்ஸே பண்ணதில்ல. நான் வந்து 2025ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது மாரி நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அத வந்து உங்க கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அத போஸ்ட் பண்றேன். இது வந்து அமௌண்ட் சேவிங்ஸா தான் பண்ண போறேன். இதுவுமே வந்து எப்படி பண்ண போறேன்னா, உண்டியல் சேவிங்ஸ் அதாவது உண்டியல்ல போட்டு வைக்கிறது மாதிரி பண்ணலாம் அப்படின்றது மாரி ஒரு பிளான்ல இருக்கேன். ஒரு மினிமமா ஒரு அமௌண்ட் மட்டும் கையில வச்சுக்கிட்டு, அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து செலவு பண்றதுக்கு மட்டும் நம்ம கையில வச்சுக்கிட்டு, மிச்சத்த வந்து கண்டிப்பா உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணணும்னு இருக்கேன். உண்டியல் சேவிங்ஸ் எப்படி பண்றது அப்படின்றது மாரி நெறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அது போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க போயிட்டு பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும். 2025 சேவிங்ஸ் டிப்ஸ் அப்படின்றது மாதிரியான ஒரு பிளேலிஸ்ட்ட வந்து இப்போ உருவாக்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா அத செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் போட்ட ஒரு 3 பார்ட்டோடைய வீடியோ வந்து அதுல இருக்கும். அதுக்கடுத்து கோல்டு சேவிங்ஸ். கோல்டு வந்து போன வருஷம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இந்த சிட்டு போடுறது, அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா காயின் வாங்குறது, இடையில ஒரு நகை வாங்கினது, அது மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட காட்டியிருந்தேன். ஒரு சில நகைகள் வந்து காட்டல. அதுக்கு ரீசனுமே நான் வந்து வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தங்கத்தோடைய விலை ரொம்ப 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 அதிகமா இருக்கு. நம்ம வந்து எதிர்பார்த்தத விட ரொம்ப அதிகமா இருக்கு. 2வது நான் வந்து இந்த வருஷத்துக்குன்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கோல்டு வாங்குறதுல. அதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் ஒதுக்கணும் அப்படின்றதுனால, இந்த வருஷம் வந்து தங்கமா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1லேருந்து ஒரு 2 பவுன் வந்து எடுக்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறேன். இத வந்து எப்படி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா வந்துட்டு சீட்டு போட்டு தான் வாங்குவேன். சிட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து தங்க நகையா வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பா கோல்டு சிட்டு தான் நமக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, அதில வந்து செய்கூலி, சேதாரம்லாம் இல்லாம எடுக்கலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டியுமே வந்து கடைக்காரங்களே ஏத்துக்குவாங்க அப்படின்றது மாரி, நெறைய பேத்துக்கு அந்த கோல்டு சிட்டு போடுறது வந்து டவுட் இருக்கு. அதாவது எது மாதிரி ஸ்கீம் வந்து செலக்ட் பண்றது அப்படின்ட்டு நெறைய ஊர்ல இருந்து கேட்குறீங்க. சேலம் அந்த மாரிலாம் சொல்லி கேட்குறீங்க. உங்க ஊர்ல வந்து நகைக்கடைக்கு நேர்ல போங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிட்டு ஸ்கீம் வந்து ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கோ அது மாரி போடுங்க. ஏன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு கடைங்க இருக்கும். அத்தனையுமே வந்து டீட்டெயில் எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக சொல்றேன். நீங்க நேர்ல போயிட்டு, உங்ககிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய நகை கடைக்கு போயிட்டு, அங்க என்ன மாதிரியான ஸ்கீம் இருக்கு? அதோடைய பெனிஃபிட் என்ன? அப்படின்றது எல்லாமே தரோவா கேட்டுட்டு, உங்களுக்கு எது வந்து லாபமா இருக்கும் அப்படின்றது மாரி போடுங்க. இத பத்தின ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு சிட்டு அப்படின்றத வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில போஸ்ட் பண்றேன். அதுக்கடுத்து கோல்டு காயின் வாங்குறது. நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிராம்ல இருந்து 1 கிராம் வந்து காயின் எடுக்கலாம் அப்படின்றது மாரி நம்ப
இந்த டிசம்பர் மாதத்துக்கான சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்து சொல்லியிருந்தோம். இதுவுமே வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. சேவிங் சேலஞ்சுன்னு சொல்கிறீங்க, அது என்ன அப்படின்ட்டு. ஒவ்வொரு மாதத்துக்கும் 1ஆம் தேதி அப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதாவது அந்த மாதம் ஃபுல்லாக என்ன அமௌண்ட்டு சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு சேவிங் சேலஞ்ச். அது வந்து மினிமமாக சேலரியில் இருக்கிறவங்கள வந்து மேக்ஸிமமாக நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். நானுமே அதுபடி சேவ் பண்ணுவேன். நிறைய பேர் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது மாதிரி நிறைய ஆர்வமாக அந்த வீடியோ வந்து கேட்பீங்க. அதுவுமே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்ம இந்த டிசம்பர் மாதத்துக்கான சேவிங் சேலஞ்ச் படி 1/2 கிராம் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது 100 மில்லிகிராம்ல இருந்து 1/2 கிராம் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி நானுமே வந்து அந்த சேவிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கிராம்ல இருந்து இல்லை 1 கிராம் வரைக்கும் என்கிட்ட அந்த அமௌண்ட்டை பொறுத்து எக்ஸ்ட்ராவாக போட்டு எடுக்க முடியுதா அப்படின்றது மாதிரி பார்த்து வாங்குவேன். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதோட நிறைய அந்த இடையிலையுமே காயின்ஸ் வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 2025 ஃபுல்லாக கோல்டு காயின் வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அடிக்கடி வந்து அந்த கோல்டு காயின் வந்து வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்றது. அது மாதிரி ஒரு மினிமமாக ஒரு 800 ரூபாய் இருந்தால் கூட நம்மளால கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு 800 ரூபாய்க்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்றப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக வாங்கினா கூட நம்மளுக்கு 1 கிராமுக்கு மேலே எடுக்க முடியும். கண்டிப்பாக அது மாதிரியுமே ட்ரை பண்ணலாம். என்னால் தங்கமே வாங்க முடியலை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து கோஆப்டெக்ஸ் ஷீட்டு இது பற்றியுமே கேட்டிருக்கீங்க. அதுக்கான அந்த இது வந்து ஸ்கீம் பற்றின டீட்டெயில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஜனவரிக்கு வந்து நானுமே இது வந்து ஸ்கீம் ஒன்று சேருவேன். ஏன்னா இப்போ நான் சேர்ந்துருந்தது வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வந்துட்டு நான் ஜனவரி எண்டில் வந்து நான் வாங்குறது மாதிரி இருக்கும், ட்ரெஸ் வாங்குறது மாதிரி இருக்கும். அந்த டைமில் இன்னொரு சிட்டுமே போட்டுடலாம் அப்படின்றது மாதிரி இருக்கேன். சொல்ல முடியாது, ஜனவரி 1 கூட போடுவேன். அது வந்து மூடை பொறுத்து எப்படி வேலை இருக்குது அப்படின்றத பார்த்து பாப்பயத்துலேருந்து கூட நான் ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில் வேணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள், போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கான சேவிங்ஸ் வந்து பண்ணணும். நம்ம வந்து இப்போ 1 இயருக்கு 1 டைம் வந்து பாப்பாவுக்கு அப்புறம் தம்பிக்கு வந்து ஃபீஸ் கட்டிகிட்ருக்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் பாப்பாவுடைய அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு இதுக்கடுத்து வந்து காலேஜ் போவாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பல்காக ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும். அதுக்கான ஆர்டி வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது மாதிரி இருக்கேன். இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதுக்கான ஃபார்ம் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆர்டி போடுறதுக்கான ஃபார்ம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா வெறுமனே சைன் மட்டும் பண்ணிவிட்டு, இங்கே அவங்க கொடுத்துருக்க இடம்னா சைன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம். எந்த வித ப்ரூஃபும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து 2 அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது பற்றின டீட்டெயில் வேணுமா அப்படின்னு இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது மினிமம் ஒரு 500லேருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணால் போடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமு. கண்டிப்பாக இதுவுமே நான் ஆரம்பிப்பேன். ஜனவரி 1 ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஜனவரி 1 அன்றைக்கி வந்து லீவாக இருக்கும். ஜனவரி 2 இது வந்து ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு அதையுமே காட்டுறேன் நான். இது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை பொறுத்த அளவுக்கு இது வந்து 5 இயர் ஸ்கீமு. கரெக்டாக இருக்கும். பாப்பா வந்து இப்போ 11th இருக்காங்க. 12th முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்க விஷயத்துக்கான அமௌண்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆர்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பொதுவாக வந்துட்டு ஆர்டி அப்படின்றது வந்து பசங்களுடைய எஜுகேஷனுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்துட்டு பேங்க்கில் ஆர்டி போடுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம எடுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் தான் நம்ம வந்து ரெகுலராக கட்டி ஆகணும். இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த வருஷத்துக்கான டார்கெட் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டைமண்ட் வாங்குறது. எனக்கு வந்து டைமண்ட் மூக்குத்தி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து நெக் செட் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை.
பார்ப்போம். இந்த வருஷம் இதுக்கான டார்கெட்டாக நம்ம வந்து வச்சுக்கிட்டு நான் இதை வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் 100% வந்து என்னுடைய அந்த சேவிங்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்றத இயர் எண்டில் தான் பார்க்கணும். டைமண்டில் வந்து ஒரு நெக் செட்டு அல்லது வந்து நல்ல ஒரு மோதிரம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்குவேனா இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வருஷம் இதை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இயர் எண்டில் வந்து நான் இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்ப்போம். எப்படி வாங்கியிருக்கேனா இல்லையா அப்படின்றது. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மினிமம் நம்ம வந்து ஒரு 20லேருந்து மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப அதையுமே வந்து நான் உண்டியல் சேவிங்ஸில் தான் போட போகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அதோட கோல்டு சேவிங்ஸ் பார்த்திங்கனாலுமே அதுவுமே வந்து ஒரு 1லேருந்து 2 பவுன் வந்து கோல்டு சிட்டாக போட்டு எடுக்கணும். ஏன்னா அதில் தான் நமக்கு லாபம் அப்படின்றதுனால கோல்டு சிட்டாக போட்டு எடுக்கணுட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து கோல்டு காயின் வந்து நம்ம எப்பயுமே நம்ம சேவ் பண்ணுறது தான். அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கோஆப்டெக்ஸ் சீட்டும் அதே மாதிரி தான் நான் வந்து ரெகுலராக போடுறதுனால அதுவுமே ஒரு பெரிய சுமையாக எனக்கு தெரியாது. எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் வந்து போடணும். அது எப்படி பிளான் பண்ணுறேன் என்ன அப்படின்றது வந்து தெரியலை. ஆனால் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா பாப்பாவுடைய அந்த ஒரு கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து இதுக்கு தான் கொஞ்சம் நான் மெனக்கெடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணினேன் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அது. நீங்கள் வந்து இதில் எல்லாமே பண்ணணுமா அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதோட உங்களுடைய இன்கம் பொறுத்தது. கண்டிப்பாக இதில் எல்லாமே பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து தான் என்னால் பண்ண முடியும்னா அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய அந்த வருமானம் பொறுத்து உங்களுடைய செலவுகள் பொறுத்து எப்படி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுங்க. அதோட இந்த வருஷம் நான் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து கார் டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும். ஒரு 1 இயராகவே தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேனுமே வச்சுக்கலாமே. ஆனால் நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்கூட்டி வந்து ஒரு 7, 8 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான லைசன்ஸ் வந்து இன்னும் நான் எடுக்காமலே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம காரும் சேர்த்து கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்றதுனால எங்கள் ஃப்ரெண்டோடைய டிரைவிங் கிளாஸில் வந்து சேர்ந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஓகே, நான் வந்துட்டு 2க்குமே வந்து லைசன்ஸ் போட்டு எடுத்துட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து அவங்க வீட்டில் வந்து காரு டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுமே வந்து டிரைவிங் வந்து கற்றுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எமர்ஜென்சி டைம்லையும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையாக தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்ம வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து ஓட்டுற அளவுக்கு வந்துட்டு நம்ம தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து என்னுடைய கருத்து. பட் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து இதை சொல்லி நீங்கள் வந்து புரிய வைங்க. கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க. பெண்கள் வந்து இதுதான் கற்றுக்கணும் அதுதான் கற்றுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயமே கற்றுக்கணும். அது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா நமக்கு வந்து கை கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இந்த வருஷம் வந்து நான் புதுசா என்ன செய்ய போறேன் அப்படின்றது மாதிரி எந்தவித பிளானுமே இன்னும் நான் பண்ணல. அதாவது 2025க்கு. ஆனா ரொம்ப நாள் ஆசை, ஏதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கணும். அது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறேன். கண்டிப்பா அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்றேன், இல்லை கத்துக்கிறேன் அப்படின்றப்போ நிச்சயமா வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்துட்டு நம்ம பணம் சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 பார்ட்டாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2025க்கு வந்து எப்படி பிளான் பண்ணலான்ட்டு. அதோடைய வீடியோ லிங்க்கு அல்லது அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த 2025க்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.